ஹலோ வியூவர்ஸ், புட்டு அப்படின்றது இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்து சுத்தமாக மறைஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். நிறைய பேர் வீட்டில் இருந்து. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான புட்டு பண்ணலான்னு நினச்சேன். சம்பா கோதுமை யூஸ் பண்ணி, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி ஒரு வாட்டி சாப்பிட்டாலே இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கண்டிப்பாக கேட்குற மாதிரியான ஒரு அல்டிமேட் புட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இன்றைக்கி ஒரு கப்பு அளவுக்கு சம்பா கோதுமை வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இது வந்து உப்புமா பண்ணி சாப்பிடுவாங்க, வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு புட்டு வித்தியாசமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு இலையும் போட்டு அதை சூடாக ரெடியாக வச்சுருக்கேன். இதை இப்போ தண்ணியில் ஒரு வாட்டி நனைச்சி இதை ஒரு வாட்டி நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி கொப்பரையில் நனைச்ச சம்பா கோதுமையை நம்ம ஊற்றின தண்ணி உறிஞ்சிருச்சு அழகா. ஸோ இதை அழகா எப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ அதை வச்சாச்சு. நம்ம இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை எடுத்து அதில் என்ன சேர்த்து அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புட்டு ஆகுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் இது நல்லா ஸ்டீம் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா உதிர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு அழகாக ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக அதை உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல உதிரி ஆயிரும். ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன்லேயே அந்த சூடு குறையிற அளவுக்கு லைட்டாக உதுத்து விட்டுருங்க. நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தோடனே ஜஸ்ட் அந்த சின்ன சின்ன லம்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி பிரேக் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அந்த சூட்டுலேயே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற நாட்டு சர்க்கரையும் மெல்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிரும். இப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய், நெய் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், தேங்காய் ஒரு 1/2 கப். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஹெல்த்தியாக இன்றைக்கி ஒரு புட்டு, ரொம்ப ஒரு ஃபில்லிங்கான உணவு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த நாட்டு சர்க்கரைன்றதும் ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஏன்னா நிறைய டைம் வந்து இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ஸை நம்ம சுத்தமாக மறந்துட்டோம். ஸோ அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இது நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் ஒரு வித்தியாசமான பட் அதே மாதிரி ஒரு சிம்பிளான டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். ஒரு குவிக் டிஷ். Happy cooking. See you soon.